வா மச்சி. அதாவது போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, உனக்கு ஒரு பொண்ணு இல்லைனா பையன் இல்லைனா போய் டேட்டிங் ஆப்பில் போயிட்டு யாராவது பார்த்துக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது எவ்வளோ பெரிய முட்டாளான சஜஷன்னு நேற்று நான் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு. அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிள், காசு கேட்குறாங்க. நேற்று ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு சரி என்னன்னா இருக்குன்னு போய் பார்த்தா ஒரு பொண்ணுக்கிட்ட போய் மெசேஜ் பண்ணலான்னு பார்க்குறேன், காசு கேட்குறான். 7 வழியோ 8 வழியோ 7 வழியோ 8 வழியோ 70 வழியோ காசு தானே. சரி எதுக்கு காசு கேட்குறேன்னு பார்த்தா இந்த டேட்டிங் ஆப்பே இப்படி தானா. அது எந்த டேட்டிங் ஆப்னு நான் சொல்ல விரும்பல. அவன் என்கிட்ட காசு கேட்குறப்ப தான் இந்த ரியாலிட்டி வந்து டப்புன்னு நான் அரைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு உண்மையிலே. ஏன்னா இப்போ நான் காசு கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது யாரோட காசு? என்னோட காசு கிடையாது, என் அப்பா அம்மாவோட காசு. அவங்க சம்பாரிச்ச காசு, அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க, என்னோட படிப்பு செலவுக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க வெயில் கீழே ஒரு வேலை செஞ்சுட்டு அப்புறம் நம்ம புள்ள படிக்கிறான்னு காசு கொடுக்குறாங்க. பட் நான் வந்து பொம்பளை சோக்குக்காக அது கிடைக்கிறதுக்காக அதில் நான் காசு போட்டேன்னா அது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். நீங்கள் நினைக்கலாம், டே அப்பா அம்மா உங்ககிட்ட காசு கொடுக்குறாங்க உன் காசு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீ சம்பாதிச்சேன்னா அதுதான் உன் காசு. நீ இன்னும் அப்பா அம்மா காசுல வாழ்றேன்னா அது உன் காசு கிடையாது ப்ரோ. இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருந்திருக்கேன், இல்லைன்னு கிடையாது. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறப்ப எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, முக்கால்வாசி பேருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. நான் பார்ப்பேன், சரி எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, ஏன் நம்மளுக்கும் இருக்கக்கூடாதுன்னு நானும் யோசிப்பேன். அதனால நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன், என்னென்னமோ பண்ணியிருக்கேன். வாய்ப்பில்லை ராஜா. பட் இவன் காசு கேட்கிறான். டேட் பண்றியா? காசு கொடு. ஃப்ரீ டேட் டு நைட், காசு கொடு, அப்பதான் மெசேஜே பண்ண முடியும். சரிடா, இந்த கையை வச்சு சும்மா ஏன் அங்க அடிச்ச? இப்படி அடிச்சா கூட ஒன்றும் ஆகாதுங்க, இப்படி லைட்டா தெரியாம பட்டா வலிக்குதுங்க. சரி ஓகே, சாரி ஃபார் த டிஸ்ட்ராக்ஷன். என்னன்னா இன்னைக்கு ஒரு நைட்டுக்கு வந்து நீ காசு கட்டுற, ஓகே. அதாவது அதுக்காக அப்படிலாம் கிடையாது. என்னன்னா டேட் பண்றதுக்காக நீ அந்த ஆப்புக்கு நீ காசு கட்டுற. நீ நாளைக்கு அவளை வெளியே கூட்டிட்டு போனேன்னா காஃபி ஷாப்புக்கு போறப்பயோ இல்லை தியேட்டருக்கு போறப்பயோ நீ காசு கட்டணும். யார் காசு? அப்பா அம்மா காசுடா. அதாவது ரொம்ப ஈஸி. ஒரு பொண்ணை நீங்க டேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க சுயமா வேலை செஞ்சு உங்களுக்குன்னு ஒரு சம்பளம் இருக்கணும், காசு இருக்கணும், அது உங்க காசா இருக்கணும். அப்பா அம்மா காசை தயவு செஞ்சு யாரும் டேட் பண்ணாதீங்க. இது வந்து நான் நேற்று டவுன்லோட் பண்ண டேட்டிங் ஆப் மூலியமா தான் எனக்கே தெரிய வந்துச்சு. லைக் ஓகே, ஃபியூச்சர்ல இதெல்லாம் நம்ம பண்ணணுமே, நம்ம கிட்ட இன்னும் அதெல்லாம் இல்லையா, நல்லா இருக்காதே அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. டேட்டிங் ஆப்ல கிடைச்ச நல்ல நாலேஜ் தான் இது. மற்றபடி எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கு. என்னன்னா ஃப்ரீ டேட் டு நைட்டு, அப்புறம் ஷார்ட் டேர்ம், இந்த சிச்சுவேஷன்ஷிப்லாம் பார்த்தீங்களா, அது அலோவ் பண்ணுற டேட்டிங் ஆப்பாக இதெல்லாம் இருக்கு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா அது யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். டேட்டிங் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிட்டு லிங்க்டின் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு அதில் அப்டேட் பண்ணுங்க. பாய். இல்லை வணக்கம் தமிழ்டா.